வந்து இந்த யூஎஸ் அந்த பில்லு வந்து பாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூஎஸ் பில் வந்து அதாவது நம்ம பாஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா 3 lakh இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோர் தேன் 3 lakhs அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப த்ரெட்டன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் உங்கள் கண்ட்ரிக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் பண்ண போகிறாங்களாம். இல்லை அப்படின்னு முதல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆப்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதாவது ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு 3 years வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அங்கே. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா 2023-24 வந்து சைனாவோட ஜாஸ்தி இருந்திருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து அதாவது 23% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. இந்த ரீசனுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து நல்லா ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுனால ஸ்டெம் ஃபோக்கஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து வசதிகள்லாம் செஞ்சு தராங்க. அதாவது ஆப்ட் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் வந்து இருக்கிறதுனால அங்கேயே உங்களுக்கு ஜாபும் கிடச்சிரும். அதனால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போகிறதுக்கு வந்து காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நியூஸில். இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து அங்கே யூஎஸில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து திடீர்னு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ட் ப்ரோக்ராமெல்லாம் கலந்துக்கூடாது, நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கிட்டு உடனே போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கெல்லாம் ஒரே பயங்கரமான ஷாக் வேவ்ஸாக இருக்குது. இப்போ வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து இந்தியன்ஸ் எல்லாம் வந்து திரும்பி இங்கே வர மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கனடா, இந்த யூரோப்பு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களாம். இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிருக்காங்க இல்லையா, மைக்ரண்ட்ஸு, அவங்களுக்கு தான் வந்து நிறைய பெனிஃபிஷியரிஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்னால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 23-24 வந்து 1 lakh பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் வந்து இந்த வருஷம் வந்து 77% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பில்லு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஜாப், அதாவது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அங்கே வேலை பார்க்குறதெல்லாம் வந்து கஷ்டம். H1B வீசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து டென்ஷனு. இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தது. இது வந்து இந்த பாலிசி வந்து எதுக்குன்னா ஆன்டி இமிக்ரேஷன் பாலிசி வந்து கரண்ட்டாக வந்து இருக்கிற இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து பண்ணுறது இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனி ஃபர்தராக அவங்க வந்து இப்போ அந்த பாலிசியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, என்ன ஏது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு இனிமேல் தான் தெரிய வரும். இது வரைக்கும் ஒன்றும் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி மக்கள்லாம் செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்கன்னு வந்து யூஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை. பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. Thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.